நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே எல்லாரும் சத்தமா உற்சாகமா கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கிறாரே வாரும் என்பீர். ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கிறாரே. சீயோனே நீ வாருனக்காய் நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். சீயோனில் நீ ஆரோனக்காய் நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடலாம். தலை நிமிர செய்தார் என்
என்னை உயர்த்தி வைத்தார், இனி என்றும் கலங்குவதில்லையே. ஹல்லேலூயா. பலனடைய செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும்போது தன்னுடைய சொந்த மகனால் துரத்தி விடப்படும் போது சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க அநேகர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். தேவன் ஆண்டவர் ஓடினாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவன்லாம் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரு, அவன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க மாட்டார்னு சொன்ன அநேகர் இருந்தாங்க. ஆனால் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் தேவரீர் நீர் என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமையும் என்னுடைய தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அவன் இந்த காலத்தில் நம்மை கூட பார்த்து ஒருவேளை ஜனங்க சொல்லலாம், ஆண்டவரிடத்துலேருந்து இவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு ஒருவேளை ஜனங்க சொல்லலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நம்முடைய கேடகம், அவர் நம்முடைய தலையை நிமிர செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தும். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கர்த்தர் நல்லவரே, ஓ கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தியாமே. கர்த்தர் நல்லவரே, ஓ கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. ஆணியால் என் பாதம் பிடித்தாரே. கர்த்தர் நல்லவரே, ஓ கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி என்றும் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. பாடுவோமா? நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பலம் எனக்கில்லையே. கைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினே
என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் கரத்தை தூக்கி சொல்லாமே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க மாத்திரம் இந்த அடியை எல்லாரும் சேர்ந்து பாட போறீங்க. உங்க சத்தம். நம் கர்த்தர் நல்லவரே. இன்னும் சத்தம். ஆமென், ஆமென். மறுபடியும் சொல். நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. நல்லவர். நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவர். தலை நிமிர செய்தார். தலை நிமிர செய்தார் என்னை. இனி நான் கலங்குவர். ஆமென். அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். எல்லாவர் கிருபை. ஆமென். சத்தத்தை உயர்த்தி. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமாவே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர். நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ, நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உபத்திரவம் அதிகமான கன மகிமையை நம்மிடத்துல உண்டாக்கும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக இந்த உபத்திரவங்கள். ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப இன்றைக்கு நம்ம பாடுகளோடு உபத்திரவத்தோடு வந்திருப்போம் அப்படி சொன்னா இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட இந்த பாடல அறிக்கை செய்து பாடலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் சீக்கிரமாக அது நீங்கிவிட போகிறது. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடல் உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
சொல்லப்படுகிறதுக்கு முன்பதாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. காண்கிறவைகளை நாம் நம்புகிறதில்லை, காணாதவைகளை வர பார்த்திருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இங்க காணாத பரலோகம் நாடுகிறேன்னு எழுதியிருக்கிறாரு. ஆனா உண்மையா நீங்க வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லும், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ யாருக்கு சீக்கிரமா இந்த உபத்திரவம் முடியும் அப்படின்னு சொன்னா, காணாதவைகளை யார் நோக்கி இருக்கிறாங்களோ. காணாதவைகள்லாம் என்னது? இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலை, ஆனாலும் என்னுடைய மனக்கண்களால் நான் அதை என்ன பண்ணுறேன், பார்க்கிறேன், அதையே நான் நோக்கி இருக்கிறேன். அப்போ அந்த விசுவாசத்தோடு நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்காரு நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு இமேஜினேஷன், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரமாக காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். இந்த காலவேளை அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலாம். இந்த காலவேளை என் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக என்னென்ன காரியங்கள்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. ஆமென். 7 மாதமாக ஒரு வேளை தடைப்பட்டிருக்கலாம். 8 என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், 8 என்கிறது நியூ பிகினிங், புதிய துவக்கத்தை குறிக்கிற ஒரு நம்பர். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்றைக்கு விசுவாசிக்கலாம், இந்த புதிய மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய துவக்கத்தை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு கொண்டு என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே அதே வார்த்தைகளை நம்ம ஒரு பாடலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. சேர்ந்து பாடி நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா நம்பிக்கையோடு சத்தத்தை வைத்து பாடுவோமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை சொல்லுமா? என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சத்தத்தை வைத்து நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துவோமா? ஆமென். காலவேளை விசுவாசிகள் நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனை கடந்து செல்வோம். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவேளை ஆண்டுடைய திருவிருந்தில் பங்கு கொள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த பாடலின் ஒவ்வொரு வணிகளையும் உணர்ந்து நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லாமல்
கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. நாம் பாடினது போல நம்முடைய கஷ்டங்கள் விலக நமக்கு கை கொடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார் நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் இருக்கிற எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்சம் நேரம் ஆராதிக்கலாம். இந்த அருமையான 8வது மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை எண்ணினவர்களாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லவராக இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களை நாம் சோர்ந்து போயிருந்தோம், எத்தனையோ பலவீனமான நேரங்கள், எத்தனையோ அழுகையின் பள்ளத்தாக்குகள், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த 7 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனை நாச மோசங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை பேருடைய மரணங்களை நாம் கேள்விப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அதிசயமா இதுவரைக்கும் நடத்தி வருகிறாரே. அவர் செய்த நன்மைகளை எண்ணினவர்களாக எல்லார் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். யாரும் அமைதியாக கூட எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு கூட இந்த அருமையான காலவில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. 7 மாதமாய் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்தீரப்பா, எத்தனை அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே. அவை ஒவ்வொன்றாய் நினைத்து 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். யார் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லா வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். இது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிற நேரம். எல்லா கண்களை மூடி வாயில திறந்தப்பா, எங்க குடும்பத்துக்கு நீ நல்லவரா இருந்தீரே, எங்கள் குடும்பத்துக்கு நல்லவரா இருந்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, நன்றி அப்பா. எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினீரே, நன்றி அப்பா. எங்களுடைய பலவீனங்களை கை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி வாயில திறந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். யாரும் அமைதியாக இருக்க கூடாது. உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நன்மையால் நிரப்புவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த காலவெளி இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, செயல்களில் போதுமானவரே, நாங்களும் துதிக்கிறோம் ராஜா, நாங்களும் துதிக்கிறோம் அப்பா. உயர்த்துகிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல எங்கள் முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை. நன்றி அப்பா. காற்றும் இல்ல மழையும் இல்ல, நன்றி அப்பா.
விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தாமே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் என்னை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் ஆமே. 7 மாத காலமாய் எங்களை கைவிடவில்லையே ஆமே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் ஆமே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினி. நம்பிக்கையோடு சொல்லுமா, எந்தெந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டு போனோமோ இந்த மாதத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நம்பிக்கையோடு மறுபடியும் சொல்லுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே இந்த மாதத்திலே என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீரப்பா. வெட்கப்பட்ட ஆமே. தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மறுபடியும் சொல்ல வெட்கப்பட்ட வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. நான் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் வெட்கப்பட்ட இடத்துல எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இந்த மாதத்துல நீங்க வைக்க போகிறீங்கப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆனந்த விசுவாசத்தோடு இந்த காலவேளை நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடவில்லையே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கடந்த மாத வாக்குத்த வசனத்தின்படியே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினாரே. எத்தனை நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும். கண்களை மூடி மறுபடி சொல்லுமா, கைவிடாமல் விட்டு நெருங்கின
பாதையிலும் கூட வந்து என்னை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களில் இன்று நிறைவேற்றி நீரும் வார்த்தையினா கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா. எங்களை நீர் கைவிடாமல் எங்களுடைய நெருங்கின பாதையில் எங்களோடு கூட வந்தீரேன். தேவைகள் எங்களை நெருக்கினது, பிரச்சனைகள் எங்களை நெருக்கினது, போராட்டங்கள் நெருக்கினது. இப்படிப்பட்ட நெருக்கமான பாதையிலும் நீர் எங்களோடு கூட வந்து எங்கள் நெருக்கங்களை விசாலமாய் மாற்றினீரே. எல்லா கரங்களை ஆண்டு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் நாம் எல்லாரும் இரண்டு கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி நாம் எப்பொழுதெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்முடைய அழுகுரலை கேட்கிறது மாத்திரமல்ல, நம்மை குனிந்து தூக்கி நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை காலமெல்லாம் வழி நடத்தினாரே. ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அவர் அணையார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில மங்கி எரிந்து கொண்டிருந்த நம்முடைய விளக்கை அவர் பிரகாசமாக எரிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டு பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல வெட்கப்பட விடமாட்டார். அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நம்பும் கேடகம், அவரே என்னை விடுவிக்கிற கண்மலை. ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை விடுவிக்க முடியாது, நாம் நம்பினவர்கள் நம்மை விடுவிக்க முடியாது. தேவனே நம்மை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சிக்கி இருந்தாலும் வேறொன்றைய கண்ணீரில் சிக்காதபடிக்கு அதிலிருந்து விடுவிக்கிற தேவனை நாம் இந்த காலவேளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளை ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி இருக்கிறோம் என்று சொல்லி நம்புவீர்கள் என்று சொன்னார், இந்த காலவேளை நீங்க ஆராதிக்கும் போதே எந்தெந்த இடங்கள்ல உங்களுடைய கால் சிக்கி கொண்டிருக்கிறதோ அந்த சிக்கல்களில் இருந்து எல்லாம் கர்த்தர் நம்ம இந்த காலவேளை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கிற தேவன் நீர், எங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா. ஓ, மனிதனுடைய வலையிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன். ஓ, பொல்லாத சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கிற தேவன். எங்களுடைய ரட்சிப்பின் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. இயேசையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானை. எல்லாரும் சத்தத்தை வைத்து இரண்டு கரங்களை உயர்த்தியாமே. தூயவர், தூயவரே,
பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினி பெரியவனாக்கி உமது காருண்யத்தால் கரங்களை உயர்த்தி எங்களை குனிந்து தூக்கினாரே. குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தி இருளை பகலாக்கினீ. எல்லா நம்பிக்கையோடு பாடுவாமே. எனது விளக்கை எரிய செய்தி இருளை பகலாக்கினீர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீரானையா. தூயவர், தூயவரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல். தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீரானையா. தூயவர், தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீரானையா. தூயவர், தூயவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்தும். அவர் தூயவர். நம்மை துதிக்க பார்த்து இந்த உற்சாமை கரங்களை தட்டி எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே. இந்த காலவில் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. போன மாதத்தில் வாக்குத்தத்த வசனம் யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் எடுத்தோம். இந்த மாதத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தின் அடுத்த புத்தகம் நியாயாதிபதி புஸ்தகம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7 மாத காலமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு காலையில் நேரத்தோடு வந்து தோத்திர பலி செலுத்தினது யாருமா? ரெபேக்கா சிஸ்டர். அதில் ரீலில் அப்படின்னு ஒரு சோப்பு இருக்கும் பாரு, அதில் ஒன்று வாங்கம்மா, ஒன்று இன்னொரு வெளிநாட்டு சோப்பு இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இந்தா நீங்கள் எல்லாம் மெதுவாக வாங்க, நிதானமாக. அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க. ஒரு 100 தோத்திரம் பண்ணியிருப்பீங்களா? 1000 தோத்திரம் பண்ணியிருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆயாசமாக வர்றீங்க, அவங்க 1000 தோத்திரம் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சரி, நமக்கு ஆண்டவர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தோடு வந்து அதை செய்ய பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் கிடையாது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்கள் யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அப்போ அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை அல்லது அவருடைய ஜனங்களை பகைக்கிற ஒரு மனிதனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தண்ணி கொடுத்து தூங்க வச்சு அவன் மேலே ஒரு போர்வையை போட்டு நெத்திக்கு மேலே ஒரு பெரிய ஆணியை வச்சு ஒரு சகோதரி ஒரே அடியாக அடித்து அந்த ஆணி பின்னாடி வந்து அந்த ஆள் செத்தே போயிட்டான். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க இப்படியே அழிய கடவர்கள் என்று அழிவை குறித்து அல்லது சாவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. முதல் பகுதி. இன்னைக்கு முதல் ஆராதனையாக இருக்கிறபடினால அந்த சாபமான சாபத்தை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கல. அடுத்த வாரம் எப்படி செத்தான், ஏன் செத்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. 2வது பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரில் அன்பு கூறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவீர்கள். அப்படின்னா அது கட்டளை. எப்பயும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன கட்டளை சொல்லியிருக்குது, இன்னைக்கு இந்த பகுதியில் நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் என்ன, நான் விட்டுவிட வேண்டிய காரியம் என்ன, நான் கை கொள்ள வேண்டிய காரியம் என்ன. வீட்டில் பவுடர் போடும்போது இது கண்ணாடியை பார்த்து போடணும், விளங்குதா? அவசர அவசரமாக போட்டுங்க வந்து உட்காந்திங்கன்னா அங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உலகம் முழுதும் போய்கிட்டு இருக்குது. என்னடா இத்தனை பேர் உட்காந்துருக்கும் போது ஒரு அம்மா மாத்திரம் ரொம்ப வெள்ளையாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அல்லேலூயா. அதனால் வரும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஜன்னலில் ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று மாட்டணும் அப்படின்ட்டு மறந்துட்டேன். அடுத்த வாரத்தை இந்த கண்ணாடி வைப்பாங்க, பக்கத்துலேயே ஒரு சீப்பு வைப்பாங்க, பக்கத்தில் கொஞ்சம் பவுட்ரு வைப்பாங்க, வாலிப பிள்ளைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு இது ஒன்று வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரத்தோடு வந்தால் நம்ம சரியாக வந்திருக்கோமான்னு பரிசோதித்து பார்த்துட்டு உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இதில் ஆசீர்வாதமான காரியம் என்னன்னா, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவீர்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு ஆசீர்வாதத்தோடு கூடிய கட்டளை என்ன அப்படின்னா, சூரியனை போல இருக்க கடவீர்கள். கட்டளையா சொல்லப்பட்டிருக்கிறது. யார் கட்டளையை கை கொள்ளுவாங்க? அவரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளுவாங்க. 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என்று பாடினார்கள், என்று பாடினார்கள்.
பாடின பிற்பாடு என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னா, பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்துச்சு. சண்டை சச்சரவு இல்லை, எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தேசத்தில் கேரளா பகுதியில் வயநாடு அப்படிங்கிற ஒரு பகுதி பெரிய மழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே சரிஞ்சு சமமாகி போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடுகள் உள்ள அப்படியே புதைஞ்சு போச்சு. இதை கேட்கும்போது பார்க்கும்போது எல்லாருடைய மனசு என்ன செஞ்சது? வேதனைப்படுகிறது. ஆனால் அன்னைக்கு அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடின பொழுது வீட்டில் அல்ல, ஊரில் அல்ல, முழு தேசத்திலும் என்னவா இருந்துச்சு? அமைதலாக இருந்துச்சு. அதை நான் இப்போ பேச போகிறதில்ல. அதுக்கு அடுத்த வாரத்தில் சொல்லுவாங்க. நம்ம வீடு அமைதலாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? டிவியை ஆஃப் பண்ணால் நம்ம வீடு எப்படி ஆகி போகும்? அமைதியாக. ரொம்ப வீட்டில் என்னென்னா பெருமையாக சொல்கிறாங்க. 6 மணிக்கு எங்கள் வீட்டில் பிளஸிங்கை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா 12 மணி வரைக்கும் பிளஸிங்க தான் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டோம். பைபிளில் அப்படி சொல்லலை. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர தொனி கேட்கப்படும். அப்போ நமக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், உதவி செய்தார் என்று நினைத்து நம்ம வீட்டில் தோத்திரம் பண்ணுறோமே, கையை தட்டி பாடுறோமே, அந்த சத்தம் 4 வீடு கேட்கணும். அல்லேலூயா. அதில் தான் தேவன் பிரியப்படுறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்றைக்கு முதல் வாரமானபடியினால இந்த ஆசீர்வாதமான செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சொந்த நாடு இல்லாமல், வீடு இல்லாமல், தேசாந்தரியா வாழ்ந்தவங்களை அழைத்துட்டு வந்த மோசே மரித்த பிற்பாடு யோசுவா அந்த பொறுப்பில் வந்து தேசத்தை சுதந்தரித்து தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன கட்டளைகளில் ஒன்று என்னன்னா, நீ கட்டாத வீட்டில் என்ன செய்வாய்? குடியிருப்பாய். நீ நட்டாத திராட்சை பழத்தை என்ன செய்வ? சாப்பிடு. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவர் நாட்டை கொடுத்து, வீட்டை கொடுத்து, திராட்சை தோட்டத்தை கொடுத்து இப்படி ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த நன்மையை மறந்து பின்வாங்கி போன காரியத்தை இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதற்கு முதலாவது ஆண்டவர் ஏற்படுத்தினவங்க தான் நியாயாதிபதிகள். இவங்க ஜனங்களை நியாயம் விசாரிச்சாங்க. இந்த நியாயாதிபதிகளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, கீழ்ப்படியாதவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், பல ராஜாக்களுக்கு அடிமையாய் வாழ நேரிட்டது. இதற்கு வேதம் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 5 காரணத்தை சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போக 5 காரணம். 1, கானானியரை துரத்துவதில் அவங்க கீழ்ப்படியலை. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19, 21, 35 3 வசனத்தை 3 பேர் வாசிங்க. அவர்களை துரத்தக்கூடாமல் போயிட்டு, ஆண்டவருடைய கட்டளை என்னன்னா, இந்த புறஜாதிகளை உங்க பக்கத்தில் வச்சுக்கிடாதீங்க, இவங்க தேவனற்றவங்க, இவங்க மாமிச சிந்தை உள்ளவங்க, இவங்க கடவுளை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க, இவங்களை விட்டு தூரப்படுத்துங்க, துரத்தி விடுங்கன்னாங்க. அதுக்கு அவங்க கீழ்ப்படியல. 21:35 வாசிங்க.
இன்னைக்கு வரைக்கும் எருசலேமில் துரத்தி விடாத மக்கள் என்ன செய்கிறாங்க? குடியிருக்கிறாங்க. 35வது வசனத்தை வாசிங்க. ம் பார்த்தீங்களா? அடுத்தவங்களுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு அவநிலைமை இந்த ஜனங்களுக்கு வர காரணம், கானானியரை, ஆண்டவரை அறியாத ஜனங்களை தேசத்தை விட்டு துரத்திவிடு அப்படின்னு சொன்ன பொழுது கீழ்ப்படியவில்லை. ஆகவே தேவன் அவர்களை பல தேசங்களுக்கு சிதறடித்தார். இரண்டாவது காரணம் என்ன? தேவனை கோபம் ஊட்டுகிற விக்கிரக ஆராதனைக்கு அவங்க சாய்ந்து போனார்கள். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் போதும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெற்றுக்கொள்ள, சமாதானத்தோடு வாழ எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவரை கோபமூற்ற காரியத்தை செய்யவே கூடாது. விக்கிரக ஆராதனை தேவனை கோபமூட்டுகிற ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டின் சத்தியம் என்ன சொல்லுகிறது? விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரும். அப்போ பொருளாசை உள்ளவர்களாக இருந்தால் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனைக்காரர். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. 3வது காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுது பரிசுத்த வித்து அவர்கள் என்று. இந்த பரிசுத்த வித்து ஆண்டவரை அறியாத புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்தார்கள் என்று நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்களுடைய குமாரத்திகளில் விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரரை அவர்கள் குமாரத்திக்கு கொடுத்து, பார்த்தீங்களா? சம்பந்தம் கலந்த உடனே அடுத்த பாவம் என்ன அப்படின்னா, அவங்க கோயிலுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க? போயிடுறாங்க. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. மகிமைராஜ் ஐயா அங்கே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், இங்கே இருக்கிற சகோதரி யாரோ ஒருத்தி தேவனை அறியாத பையனோடு தொடர்பில் இருக்கிற, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னா விட்டுரு அப்படின்னு சொன்னார். அது எத்தனை பேர் காதில் விழுந்துச்சோ என்னமோ தெரியல. அதை செய்கிறவங்க விட்டாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையில் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க முடியாமல் சிதறடிக்கப்பட ஒரு காரணம், அவர்கள் கானானியருடன் சம்பந்தம் கலந்தார்கள். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எந்த விதத்திலும் புறஜாதிகளோடு கோர்க்கக்கூடாது. அப்படி செய்வது தேவனை கோபமூட்டுகிற காரியம். 4வது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நியாயாதிபதிகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். பார்த்தீங்களா? முதல்ல தேவனுடைய மனிதர்களுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. அந்த கீழ்ப்படியாம சோரம் போக செய்தது, அந்த சோரம் போக செய்த அனுபவம் கடைசி அவங்களோடு கூட விக்கிரக ஆராதனைக்கு பணிந்து கொண்டார்கள். இது காரணமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சிதறடித்தார். கடைசி 5வது காரியம் என்ன அப்படின்னா, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், நியாயாதிபதிகள் மரித்த உடனே தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். வாசிங்க.
போதும். அப்போ நியாயாதிபதிகள் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, ஒழுங்கா ஜெபம் நடந்துச்சு, வேத வாசிப்பு நடந்துச்சு, கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க. அவங்க எல்லாரும் மரித்த பிற்பாடு அவங்க தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த 5 வித காரணத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகள் மத்தியில் சிதறடிக்கப்பட்டார்கள். பல புறஜாதி ராஜாக்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இன்றைக்கு சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிற நீங்களும் நானும் எந்த விதத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் புறஜாதிகளோடு சம்பந்தங்களகவோ விக்கிரகாராதனை செய்யவோ உலகத்தோடு ஒத்துப்போகவோ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவே கூடாது. பணம், பொருள், ஐஸ்வர்யம், அழகு, அந்தஸ்து இதெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய காரியம் அல்ல. சாலமோன் தெளிவாக எழுதுகிறாரு, அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று பைபிள் எழுதியிருக்குது. ஆகவே எந்த சூழ்நிலையானாலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பார்த்து சொல்லுங்க. ஏசாயா 26:3 சொல்லியிருக்குது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் யாரை பற்றி கொள்ளணும்? ஆண்டவரை பற்றி கொள்ளணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளணும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று பைபிள் சொல்லுது. அது சத்தியம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட முதல் காரியத்தை இன்னைக்கு நான் உங்க மத்தியில் சுருக்கமாக சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து பந்தி எடுப்போம். முதலாவது, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவீர்கள். யாரை போல இருக்கணுமா? சூரியனை போல. ஒரு மருமகா சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு அவங்களுக்கு துணிமணிலாம் எடுத்துட்டு கடைசியில் மாமியார் ஞாபகம் வந்திருக்கு. ஐயோ மாமியாருக்கு எடுக்கலையே அப்படின்னு, மாமி மாமி ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கான்னு தெரியல, என்ன கலர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ மாமி சொன்னா, பொண்ணு வண்டு கலர் புடவை எடுமா. என்ன கலரு? பொண்ணு வண்டு கலர். அப்போ அந்த பொண்ணு வண்டை என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. இப்போ அந்த கடையில் நிற்பாங்கல்ல, ஏமா பொண்ணு வண்டு பார்த்துருக்கியா? நாங்கள் எங்கெங்க பார்த்தோம், காலையில் 6 மணிக்கு சரவணா ஸ்டோருக்கு வர்றோம், 10 மணிக்கு விட்றாங்க, நாங்கள் எங்கே போய் பொண்ணு வண்டை பார்க்குதுன்னு அதுக்கு கை விரிச்சிருச்சு. இதுக்கு ஒரே குழப்பம். அப்போ பொண்ணு வண்டி என்ன கலர் இருக்கும், பொண்ணு வண்டி என்ன கலர் இருக்கணும்? இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா, செல்லை எடுத்து பொண்ணு வண்டு என்ன கலர் அப்படின்னு போட்டு பார்த்துருக்கு. போட்டு பார்த்தா பொண்ணு வண்டு ஒன்று வந்து நிற்கிது. அந்த கலரை பார்த்து அதுக்கப்புறம் எடுத்துட்டு போச்சு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 8வது மாதம் ஆண்டவர் நம்ம கொடுக்குற கட்டளைகளில் ஒன்று, வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். யார்? அவரில் அன்பு கூறுகிறவர்கள். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுனா, வாயில வார்த்தையில் அல்ல, செயல்ல அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர் முழுவதும் என்ன சொல்றாங்க? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை மூளை உள்ள ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. இப்படி பாடிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கேட்குறாங்க, ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டு போறாரு, எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு பக்கத்தில் கேட்குதுங்க.
அப்போ என்ன அர்த்தம்? வாயில் என்ன பாடுது? இன்னும் அதிகமாக இவன் நான் என்ன செய்வேன்? ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன் அப்படின்னு வாயில் சொல்லிவிட்டு செயலை என்ன பார்க்குறாங்க? எப்போ முடிப்பார்? வீட்டுக்கு சீக்கிரம் போக. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை நேசிப்பதில் முழு பங்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள். அப்போ சூரியனை குறித்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சூரியனை போல நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. ஆமென். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதுனா என்ன அர்த்தம்? பாட்டு பாடுறதா? இல்லை. அவர் பாவம். யாரு? பெர்க்மான்ஸ் ஐயா. பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. அந்த காளையாறு தோட்டத்துக்குள்ளே அவர் தனியாக உட்காந்துட்டு தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு பண்ணும்போது அவருக்கு அன்பு யார் மேலே ரொம்ப பெருகுது? ஆண்டவர் மேலே அன்பு பெருகுது. நம்ம வீட்டிலேருந்து 2 பாட்டு அதிகமாக படித்தாரே, வெங்காயம் இல்லை, இப்போ தாத்தா வெங்காயம் வாங்கிட்டு சொல்லு, கத்தருக்கு தோத்துறோம். அப்போ நம்ம முழு மனசாக ஈடுபட முடியல. அவர் ஃபாதரு, அவர் அன்பு கூறுவாண்டவரே, தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். அப்போ யோவான் சொல்கிறாரு, உண்மையிலேயே அன்பு கூறுவதுன்னா என்ன செய்யணும்? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிற கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுவதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டாதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். இப்போ கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னா, உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நியாயாதிபதி நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து அவரை சோதிக்கும் பொருட்டு போதும். இந்த நித்திய ஜீவனுக்கு இன்னொரு பேர் தான் பரலோக ராஜ்யம். சொல்லுங்க. ஆமாம். இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இங்கே வந்து சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கை தட்டி கூட பாட்டு பாடாமல் ஆண்டவருக்கு 4 தோத்திரம் பண்ணாமல் மைல்கல் சென்னை 25ன்னு போட்டிருக்கோம்ல, 365 நாள் அப்படியே அங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கும். முன்னும் போகாது பின்னும் போகாது. ரொம்ப பேர் அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களா அப்படின்னா அது சந்தேகம். இங்கே நியாய சாஸ்திரி சொல்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஏதாயிலும் செய்யாமல் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஏசு அவனை பார்த்து சொல்கிறார், 26வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அதை நீ வாசிக்கிறது இல்லையா என்று கேட்டான். 27 அவன் சொல்கிறான், நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுறது எப்படி கூறணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல இந்த 5 காரியத்தை செஞ்சாதான் உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரத்தில் அன்பு கூறுறவங்க முழு மனசோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நாம் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூறுறோமோ அதுபோல் பிறனிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இப்போ 28வது வசனத்தில் அவன் சொல்கிறான், போதும். இப்போது கேள்வி கேட்டவங்ககிட்டயே பதிலை வாங்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ சொன்னீங்களப்பா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல
பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னைய, நிதானமாய் சொன்னாய். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே செய், அப்பொழுது என்ன செய்வாய். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பொய்யுரையாத வார்த்தை சொல்லுது, ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவரை எப்படி நேசிக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குதோ, நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்குதோ, அப்படியே நம்ம அன்பு கூறணும்னா நாம் சாக மாட்டோம், நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுவதில் இவ்வளவு காரியம் இருக்கிறது. இதை விட்டுட்டு நாம் முழு மனசாக அன்பு கூறலைன்னா நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற நாம இவைகளை கை கொள்ளும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நாம் பிழைத்திருக்கும்படி நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நியாயஸ்தரி மறுபடியுமா இன்னொரு கேள்வி கேட்குறான். வாசிங்க. எப்படிமா வாஸ்த? எனக்கு பிறன், எனக்கு யார் பிறன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றார். 30வது வசனத்தை வாசிங்க. முப்பத்தி 7வது வசனத்தை வாசிங்க. போதும், கவனிங்க. முதல்ல கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ள என்ன செய்யணும்னு கேட்டான். கற்பனையை கை கொள்ளுன்னார். கற்பனை என்ன சொல்லுதுன்னு கேட்டார். 5 விதமாக ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, நிதானமாக உத்தரவு சொன்னாய், நீயும் போய் அப்படியே செய், அதாவது கற்பனையை கைக்கொள், கடைப்பிடி என்று சொன்னார். இப்போது எனக்கு பிறன் யார் என்று கேட்ட பொழுது, ஒருத்தர் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனால் போகிற வழியில் கல்லர் கையில் என்ன செஞ்சிட்டான், அம்பிட்டுக்கிட்டான், குற்றுயிராக கிடக்கிறான். முதல்ல லேவியன் வந்தான், அப்புறம் ஆசாரியன் வந்தான், அப்புறம் சமாரியன் வந்தான். இந்த முதல்ல 2 பேரும் பார்த்துட்டு பக்கமாக விலகி போயிட்டாங்க. 3வது ஆள் அவனை பார்த்த உடனே இரக்கம் கொண்டான். அவனை பார்த்த உடனே என்ன செய்தான், இரக்கம் பண்ணான். நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா முழு வேதத்திலையும் சொல்லியிருக்குது, அவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. இப்போ அவருக்கும் நமக்கும் என்ன உறவு அப்படின்னா, அவர் அப்பா, நாம் பிள்ளைகள். அப்போ அப்பாவுடைய குணம் பிள்ளைகளுக்குள்ள தப்பாமல் இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள், இரக்கம் பெறுவார்கள். யாரோ ஒருத்தர் நமக்கு இரக்கம் பண்ணணும்னா நாம் இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும், இரக்கம் பண்ணணும். ஆகவே தான் இயேசு சொன்னார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஒருத்த மாத்திரம் அந்த குற்றையாக கிடந்தவனை பார்த்து இரக்கமுற்று காயங்கழுவி அதில் திராட்சரசத்தை ஊற்று சொந்த வாகனத்தில் எடுத்துக்கொண்டு சத்திரத்தாங்கையில் போய் ஒப்படைத்து 2 வெள்ளிக்காசை கொடுத்து, நான் போகும்போது நான் போகிறேன், இவனை கவனிச்சுக்கோ, நான் திரும்பி வரும்போது நீ ஏதாயிலும் அதிகமாக செலவழிச்சுன்னா நான் உனக்கு தர்றேன் அப்படின்னார். இப்போ இயேசு கேட்குறாரு, இவர்களில் யார் பிறன்? அவனுக்கு இரக்கம் செய்தவர்களே. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீயும் போய் அப்படியே என்ன செய், அப்படியே செய்யினா என்ன செய், இரக்கம் செய். என்ன செய்ய, இரக்கம் செய். ஆண்டவருடைய பிள்ளைங்க இரக்கம் செய்யணும். ஆனால் எப்படி இரக்கம் செய்யணும் அப்படின்னா, ஞானத்தோடு செய்யணும். எப்படி செய்யணும், ஞானத்தோடு. ஒருத்தன் சொன்னான்னா, டேய் எங்கள் வீட்டில் நெல் அரைச்ச உமி இருக்குது, நான் இவ்வளோ எடுத்து வரேன், உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியை கொண்டு வா, 2யும் ஒன்றா போட்டு கலக்கி 2யும் ஊதி ஊதி என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அதை கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் அரிசியை கொண்டாந்து கொடுத்துருக்கான். இனி ஒருத்தன் உமியை கொண்டு போய் கொடுத்துருக்கான். இதில் யார் ஞானவானு? உமியை கொடுத்தவன் தான் ரொம்ப ஞானவானு. ஏன்னா அவனுக்கு செலவில்லை, குப்பையில் போடுறதை கொண்டாந்து இவங்க என்ன செய்கிறான், கொடுத்துருக்காங்க.
ரொம்ப விசுவாசிகள் இப்படி தான் இரக்கமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு இயேசு சொல்கிறார், பாம்பை போல வினா உள்ளவர்களாய் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அப்படி இருந்தார். ஆக நாம் அப்படி இருக்கணும்னு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கோருவதுனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கொண்டோம். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய், அன்பு கூறு என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இப்போ 2வது பகுதியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவரில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சூரியனை போல இருக்க வேண்டும். வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல. அப்போ சூரியன் எப்படி இருக்குது? மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இங்க என்ன சூரியன்? நீதியின் சூரியன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவரிடத்தில் எவ்வளவு வேணும் அநீதி என்பது இல்லை. அவருடைய காரியம் எல்லாமே எப்படியாத்தான் இருக்கும் அப்படின்னா நீதியாத்தான் இருக்கும், நேர்மையாத்தான் இருக்கும், உண்மையாத்தான் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் சூரியனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சூரியனாக இருக்கிறார்னா நீதியின் சூரியனாக இருக்கிறார். அப்போ இந்த நீதியின் சூரியனிடத்திலிருந்து என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா, அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்குதான்? ஆரோக்கியம் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நெருக்கப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது சொந்த பந்தத்தை தேடி போகாமல், ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மறைவிலே நான் வந்து அடைகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே போனால் அங்கே ஆரோக்கியமாய் தங்கக்கூடிய இடம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சரீரத்திற்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். அந்த நீதியின் சூரியன் யார் மேலெல்லாம் உதிக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று எழுதப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். இன்னும் ஜெபிக்க தெரியாதவங்க சபையில் இருக்கிறாங்க, ஜெபிச்சு பழகணும். பைபிள் படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க, பைபிள் படிக்கணும். ஊழியத்துக்கு வராதவங்க இருக்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை விட்டால் இதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வளராத தன்மை. ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் ஆண்டவரை தேடி வர வேண்டும், மாலையிலும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? தேடி வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போரூர் சபையில் கடற்கரையா அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் மூக்கு பிரிக்காரு. அவர் ரச்சனிய சபையை சேர்ந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் சாட்சி சொன்னார், இந்த சபைக்கு நான் 6 மாதம் ஆச்சு. 6 மாதமும் காலை ஆராதனைக்கு வருவேன், சாயந்தர ஆராதனைக்கு நான் ஒரு கடையில் கல்லாப்பெட்டியில் உட்காந்துருக்கிறேன். அதனால் முதலாளி வீட்டில் பெரிய ஹாலு, அந்த ஹாலில் அப்பயே கலர் டிவி, எல்லாம் வேலை பார்க்குற பழையங்க எல்லாம் வந்திருப்பாங்க. எனக்கு தனியாக ஒரு சேர் போட்டிருப்பாங்க. நான் சேரில் போய் உட்காந்து நான் இன்றைக்கி என்ன படம் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி குடும்ப படம் அப்படிமா. அப்போ நான் வர்றேன். இன்றைக்கி ஏன் படம்? அப்போ நான் வரல அப்படின்னு குடும்ப படமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவர்கிட்ட தோத்திரம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போய் ஆகாமியத்தின் கூடாரத்தில் குடியிருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசிரிக்கவே மாட்டார் என்பதை அறிஞ்சு கொண்டேன். இப்போ நான் சாயந்தர ஆராதனைக்கு வர்றேன் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் நான் வெளிநாட்டுக்கு போன பிற்பாடு பெரிய டிவி ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அது நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் செபிச்சு தண்ணி எடுத்து தொளிச்சு அது ரிப்பேர் ஆகிப்போச்சு. அது என்ன ஆகிப்போச்சு? ரிப்பேர் ஆகிப்போச்சு. இதுவரைக்கும் அதை என்ன செய்யலை? ரிப்பேர் பண்ணலை. இதுவரைக்கும் ரிப்பேர் பண்ணலை. போன வாரம் மறுபடியும் ஒரு சின்ன டிவி வாங்கி பெட்ரூமில் வச்சுருக்காங்க. நீங்களாம் ஊக்கமாக செவிச்சு கொள்ளுங்க. அதில் சீக்கிரமாக பிக்சர் டிவி டப்புன்னு என்ன செய்யணும்? வெடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
டிவியில் பிக்சர் டியூப் தான் முக்கியமானது. அது வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் ரிப்பேர் பண்ண போனேன் சார், இது வாங்குறதுக்கு ஒரு டிவியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பேர் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இப்போ உங்கள் வீட்டிலலாம் டிவி இல்லைன்னு தான் எனக்கு தெரியும், பாவம். அடுத்த முறை ஆளுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 1ஆம் தேதி அதிகாலை வந்து செபிச்சவங்களுக்கு மாத்திரம் எளிதாக துணி தப்புறதுக்கு லிக்விட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கு. சும்மா நீங்கள் ஒரு 2 சொட்டு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சோப்பே போட வேண்டியது அப்படியே வேலையாயிரும். அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படியோ ஆண்டவரை நேசிக்கிறவங்க வாரத்தின் முதல் நாள் அது கர்த்தருடைய நாள், வெளி ஜனங்களுக்கு அது லீவு நாள், உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்றாலே அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நாள் நமக்கு சொந்தமானதல்ல, அது யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் நீதியின் சூரியன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனம் இப்படி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும். அப்போ வெளிச்சத்தை தர முடியாக இந்த உலகத்தில் வந்தார். அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அதே இயேசு சொன்னார்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு எப்படியா இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. டெய்லி பைபிள் படித்தா, டெய்லி வேதம் டெய்லி ஜெபம் பண்ணா, வாரந்தோறும் சபைக்கு வந்தால் நம்முடைய வெளிச்சம் சில்லுன்னு உதிக்கும். இந்த அனுபவம் குறையும் போது நம்ம உள்ளத்துக்கு இருக்கிற வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும்? மங்கி போகும். அதுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நாம் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சூரியன் எப்படிப்பட்டது? நீதி உள்ளது. சொல்லுங்க, நீதி உள்ளது. அப்போ ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை நீதியா, உண்மையா, உத்தமமாக இருந்தால் அதை பார்க்குறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. 2வது சூரியன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:43 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சொல்லுங்க, சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரகாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொல்லுங்க பிளமா. பிரகாசமா இருக்க வேண்டும். பிரகாசமா இருக்க வேண்டும். அப்ப நாம பிரகாசிக்க வேண்டும்னா என்ன செய்யணும்? நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது என்ன பாருங்க, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து. அப்போ ஆண்டவர் நம்ம கட்டளையா சொல்றாரு, நீ மங்களா இருக்கக்கூடாது, எழும்பி என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். அப்போ நம்மிடத்துல பிரகாசம் இருந்தால் தான் நாம் பிரகாசிக்க முடியும். நாமளே மங்கி எறிகிற திரியா இருந்தால் நாம் பிரகாசிக்க முடியாது. அப்போ கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 34:5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை. அப்போ தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே. என்ன காரியமானாலும் மனுஷருடைய முகத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. யார் முகத்தை பார்க்கணும்? யார் முகத்தை பார்க்கணும்? ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா நான் படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே ஸ்டவ் முகத்தில் முழிக்க மாட்டேன், டீ முகத்தில் முழிக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் முகத்தில் முழிக்க மாட்டேன், நான் படுக்கை விட்டு எந்திரிச்ச உடனே முகத்தை கழுவிட்டு பைபிளை படிப்பேன். அப்போ யாரை பார்க்குறீங்க? யாரை பார்க்குறீங்க? ஆண்டவரை பார்க்குறீங்க. அப்போ ஒரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே யாரை பார்க்க கற்றுக்கொள்ளணும்? பைபிளை படிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லது முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பான்னு நம்முடைய கண்ணை எங்கே பார்க்கணும்? வானத்துக்கும். அப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஏன்னா அவர் பார்க்கும்போது நம்ம கண்ணு யாரை பார்க்குது?
ஆண்டவரை பார்க்குது. அப்போ இந்த மகள் என்னத்தான் நோக்கி இருக்கிறா, இவளுக்கு நான் தான் என்ன செய்யணும், இரக்கம் செய்யணும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். நம்மளை பார்க்குறவங்க பிரகாசம் அடைவாங்க. நாம் 4 பேருக்கு நன்மை செய்கிற மக்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்போ சூரியன் நீதி உள்ளது, 2வது சூரியன் பிரகாசம் உள்ளது, 3வது சூரியன் எப்படிப்பட்டு உள்ளதா? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசி. வல்லது பார்த்தீங்களா? இதுவரைக்கும் ஆண்டவர் சூரியனை படைச்சு நீ காலையில் எழும்பி மாலையில் அஸ்தமித்திரணும் அப்படின்னு கட்டளையாக சொன்னார். அந்த வேலையை ஒரு நாள் கூட அது தாமதம் இல்லாமல் ஒழுங்காக செய்கிறது. ஒரு நாள் தேவ மனுஷனாகிய யோசுவா சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும்படியாய் ஆண்டவரை பார்த்து பேசிவிட்டு சொல்லுகிறான், சூரியனே நீ அயலோன் பள்ளத்தாக்கு மேலே நில் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தேவ மனுஷனுடைய சத்தத்துக்கு கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து ஒரு பகல் முழுவதும் அது நின்றுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அமெரிக்கா நாசா அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இந்த ஒழுங்காக சீராக ஓடிச்சா அந்த சந்திரன், இந்த நட்சத்திரம், இந்த சூரியன் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் கொடுத்து சோதனை பண்ணாங்களாம். அப்போது ஒரே ஒரு நாள் மாத்திரம் அந்த சூரியன் ஓடவில்லை என்று கம்ப்யூட்டர் சொல்லிச்சான். காரணம் என்ன? யோசுவா சூரியனை பார்த்து நீ நில் என்று சொன்ன உடனே அந்த சூரியன் தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பகலெல்லாம் நின்றுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, சூரியனை போல இருக்க கடவீர்கள் என்று சொன்னாரே கர்த்தருடைய வார்த்தையில். அப்போ சூரியன் ஒரு தேவ மனிதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு முழு வேத புஸ்தகத்திலையும் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்களுடைய கதையை கேட்டிங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்தை கொஞ்சமாக இல்லை, அவங்க ரொம்பவே பெற்றுக் கொடுக்காங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் என்ன பாருங்க, 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே என்னது உத்தமம். அப்போ விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஏன்னு கேட்கக்கூடாது, எதுக்குன்னு கேட்கக்கூடாது, அப்படியே நாம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26:4 சொல்லுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யம் பெருகணுமா, ஆடு மாடு பெருகணுமா, ஆஸ்தி பெருகணுமா, நீங்கள் ரொம்ப உழைக்க வேண்டியதில்லை, தலைகளை நிற்க வேண்டியதில்லை. எளிமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி குறிப்பை நான் சொல்கிறேன். 4வது சூரியன் எப்படிப்பட்டது என்பதை புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு. போதுமா? மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற. அப்போ இப்போ சொல்லுங்க நீங்க, சூரியன் எப்படிப்பட்டது? மகிமை உள்ளது. சூரியன் எப்படிப்பட்டது? மகிமை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சூரியன். உலகம் முழுதுக்கு எத்தனை சூரியன்? ஒரே சூரியன் தான். உலகம் முழுதும் வெளிச்சமாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேதியில் வட இந்தியாவில்
வயநாடில் சூரியன் என்ன செய்யலை, உதிக்கலை. நமக்கு சூரியன் நெஞ்சிருக்கு, உதிச்சிருக்கு. காரணம் தெரியுமா? அது மகிமை நிறைந்தது. ஒரு தாரருக்கு எண்ணெய் கொடுக்குது, இன்னொரு தாரருக்கு என்ன கொடுக்குது, வெயிலை கொடுக்குது. அப்போது சூரியன் தேவ மகிமையால் நிறைந்திருப்பது போல நீங்களும் இருக்க கடவீர்கள் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையினால் நிறையப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முகம் பிரகாசிக்க என்ன செய்யணும்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அப்போ யாரெல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அவருடைய முகத்தை பார்க்குறாங்களோ அவங்க பிரகாசம் அடைவாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. இப்போ நம்மளை கர்த்தர் மகிமையினால் நிரப்பணும்னா நாம் என்ன செய்யணும்? மகிமை தேவனின் ஆலயம் அப்படின்னு பாட்டு பாடினா போதாது. அதுக்கு மாறா செயலில் நம்ம காட்டணும். செயலில் எப்படி காட்டுறது? 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அது இல்லைம்மா 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி எப்படிங்க சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, நம்மளை, நம்ம வீட்டை, நமக்குண்டான எல்லாவற்றையும் மகிமை நிரப்ப வேண்டுமானால் நாம் சாலமோனை போல ஜெபம் பண்ணி முடிக்கணும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவ மகிமை அவங்கள நிரப்பிட்டு, ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நாம் பெட்ரோல் போட்டு நிரப்பது போல நாம் தேவ சமூகத்திலிருந்து, ஆண்டவரே இந்த நாள் நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு எளிதாக்கி தாரும், எனக்கு ஆசீர்வதித்தாரும், என் சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நல்லா ஸ்தோத்திரம் பண்ணோம்னா, ஸ்தோத்திரம் பண்ண பண்ண, ஜெபம் பண்ண பண்ண தேவனுடைய மகிமை நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கும். தேவனுடைய மகிமை நம்ம மேலே இறங்க 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 தேவனுடைய பலன் நமக்குள்ள கடந்து வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாலிபர்கள் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். தேவனுடைய மகிமை நமக்குள்ளே வந்துட்டா போதும், நாம் செய்ய வேண்டிய என்ன வேலையானாலும் அதை எளிதாக செய்யக்கூடிய பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவீர்கள். சூரியன் எப்படிப்பட்டது என்று 4 குறிப்பு சொன்னேன். நீதியின் சூரியன், பிரகாசிக்கிற சூரியன், கீழ்ப்படுகிற சூரியன், மகிமையால் நிறைந்த சூரியன். இப்படியே நீங்கள் செய்ய கடவீர்கள் என்றார். அப்போ மகிமை நம்ம மேல நிரப்பணும்னா நாம செபித்தா, சாலமோனை போல செபித்தா, முழங்கால் படியிட்டு செபித்தா, ஜெபம் தேவனுடைய மகிமையை இறங்க பண்ணும். ஆதாம் ஏவாள் தேவ மகிமையால் நிறைந்திருந்த பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு விலகின பொழுது ஐயோ என்று அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அவர்கள் நிர்வாணி என்பதை அறிந்தார்கள். அப்போ மகிமை என்பது ஒரு தெய்வீகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. இன்னும் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. நல்லா கவனிங்க, 3 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ, எப்பெல்லாம் உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிறீங்களோ, அப்படி தாழ்மைப்படுத்துகிறவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, மகிமையை கொடுக்குறாரு, ஜீவனை கொடுக்குறாரு. இந்த 3 ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்மளை தரை மட்டுமா தாழ்த்துவோம். நிச்சயமாக நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கும் பொழுது சூரியனை போல நாம் பிரகாசிக்க முடியும். சூரியனை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல
நாமளும் கீழ்ப்படிந்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 8வது மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்தருளும்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நானும் நரகத்துக்கு போகாம தூக்கி எடுத்தது உம் அன்பு. இயேசு எனக்கு அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு. நானும் நரகத்துக்கு போகாம தூக்கி எடுத்தது உம் அன்பு. உங்களை எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன். இயேசு எனக்கு அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு. நானும் நரகத்துக்கு போகாம தூக்கி எடுத்தது உம் அன்பு. ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னெல்லான்னு பார்த்தா செய்த நன்மைகளை என்ன முடியலையே. கையில என்ன நீங்க வரைஞ்சிக்கிட்டதை பார்த்தா உங்க பாசத்தை சொல்லி முடியலையே. ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னெல்லான்னு பார்த்தா செய்த நன்மைகளை என்ன முடியலையே. கையில என்ன நீங்க வரைஞ்சிக்கிட்டதை பார்த்தா உங்க பாசத்தை சொல்லி முடியலையே. உங்க கிருபை தாங்குதே, உங்க கிருபை தூக்குதே, உங்க கிருபை தாங்குதே, உங்க கிருபை தூக்குதே. உங்களை எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன். உலகத்தின் ஆசை எல்லாம் என்னை மயக்கும் போது சிலுவைக்கு முன்னால தோத்து போகுதே. உலகத்தின் பாசம் என்னை சிந்தி போது சிலுவை அன்பு என்று உயர்ந்து நிற்குதே. உலகத்தின் ஆசை எல்லாம் என்னை நிற்கும் போது சிலுவைக்கு முன்னால தோத்து போகுதே. உலகத்தின் பாசம் என்னை சிந்தி போது சிலுவை அன்பு என்று உயர்ந்து நிற்குதே. உங்க ரத்தம் பேசுதே, உங்க ரத்தம் கழுவுதே, உங்க ரத்தம் பேசுதே, உங்க ரத்தம் கழுவுதே. உங்களை எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன், நான் எப்படி பாடுவேன், உங்களை எப்படி துதிப்பேன். இயேசு எனக்கு அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு. நானும் நரகத்துக்கு போகாம